சரி, நேற்று 2020 கேள்வி. அது இந்த மிச்ச கேள்வி பார்க்கையில 2020 கேள்வியில மிச்சம் விடுபட்ட கேள்வியை காரணம் நான் நினைக்கிறேன். அஞ்சாவது கேள்வியில ரெண்டாவது பாட் பார்க்கணும். சரியா, அஞ்சாவது கேள்வியில ரெண்டாவது பாட் பார்க்கணும். ஏற்கனவே அந்த முதலாவது கேள்வி என்ன இருக்க மாட்டா, இந்த 35 மீட்டர் தூரத்துல அந்த வாகனம் தடையை காணுதா இருந்தா, ஒரு பிரேக் அடிக்கிறதா இருந்தா சில்லு வழுக்காம உருண்டு கொண்டு போகுது. அதாவது சில்லு வழுக்காம உருண்டு கொண்டு இல்ல, வழுக்கி கொண்டு போகுது. அப்ப சில்லு அந்த உருளாம வழுக்கி கொண்டு போதா இருந்தா அந்த டைம்ல வார உராய்வு குணகம் சைவரசம் 5 ஏன்னு சொன்னா அது இயக்கவியல் உராய்வு குணமா இருக்கும். அந்த இயக்கவியல் உராய்வு குணத்தின் பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு தூரத்துல வாகனம் நின்று இருக்கும்னு பார்த்தா 40 மீட்டர் தூரத்துல வாகனம் நின்று இருக்கும். ஆனா 35 மீட்டர் தூரத்துல தடை இருக்குன்னு சொன்னா தெரியும். அப்ப இந்த வாகனம் மோதுப்பட்டிருக்குமா மோதுப்படாதான்னு பார்த்தா கட்டாயம் மோதுப்பட்டிருக்கும். ஏன், 40 மீட்டர்ல போய் நிக்க போதா இருந்தா இங்க எங்கே வந்து தான் நிக்கும். இந்த தடையை தாண்டி இங்காலதான் நிக்க போகுது. அப்ப 35 மீட்டர்ல இருக்கிற தடையில வந்து அடி விழுந்துரும். அப்ப 35 மீட்டர் தூரத்துல வர தடையோட மோதுப்பட்டுருமா இருந்தா இப்ப என்ன கேட்கிறான்டா, இங்க ஏபிஎஸ் சிஸ்டம் பொருத்தப்படுதா இருந்தா, ஏபிஎஸ் என்றது என்ன இருக்கும்னு சொன்னா நேற்று காய்ச்சினான். அதாவது வந்து அந்த சில்ல ஒரு சுத்த வைக்கும், பிறகு சுத்த விடாம பண்ணும், சுத்த வைக்கும், சுத்த விடாம பண்ணும். அந்த மாதிரி நிப்பாட்டி நிப்பாட்டி சுத்த வைக்கும். அப்படி நிப்பாட்டி நிப்பாட்டி சுத்த வைக்க உராய்வு குணகத்தின் பிரமாணம் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா சைவரசம் 7 என்ற பிரமாணத்துக்கு மாற்றப்படுதான். இது இயக்கவியல் உராய்வு குணகம். அப்ப ஏற்கனவே இயக்கவியல் உராய்வு குணகம் சைவரசம் 5 இருந்தது. இப்ப இந்த ஏபிஎஸ் சிஸ்டம் பொருத்தப்படுறதால டயருக்கும் ரோட்டுக்கும் இடையிலான உராய்வு குணகம் சைவரசம் 7 என்ற பிரமாணத்துக்கு அதிகரிக்கப்படுது. அப்படி சைவரசம் 7 பிரமாணத்துக்கு அதிகரிக்கப்பட்ட பிறகு இதே வேகத்தோட இந்த வாகனம் 35 மீட்டர் தூரத்துல வந்து தடையை காணுதா இருந்தா இப்ப பிரேக் அடிக்குமா இருந்தா இந்த தடையோட, அதாவது முன்னுக்கு ஒரு கல் இருந்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பொருள் இருந்திருக்கலாம், அந்த தடையோட மோதுபடமா மோதுபடாத மாதிரி தான் நாங்க இப்ப காண போனோம். ஓகே தானே? இப்ப வெளியே பாரா செய்து முடிச்சாக்க விடையே போடுவா, செய்து முடிச்சாக்க விடையே போட்டுக்கொள்வான். ரைட். அப்ப இப்ப இதே மாதிரி எங்களுக்கு தெரியும் வாகனம் 20 மீட்டர்/செகண்ட் வேகத்துல போய்கொண்டிருக்குது. அப்ப தடை விசை விசை பிரயோகிக்கப்பட்ட பிறகு F x S இழந்த இயக்க சக்தி என்று போடலாம் இல்லை. இப்ப விசை தர தூரத்தின் பிரமாணம் இயக்க சக்தி மாற்றம். விசை தர தூரத்தின் பிரமாணம் என்ன போடலாம்னா இயக்க சக்தி மாற்றம் என்று போடுவாய். அப்ப அரை எம்பி வர்க்கம் என்று போட்டா இதுல எஃப்க்கு பயலா போட வேண்டியது மியூ எம்ஜி. எஃப்க்கு பயலா அப்ப நேரடியாளர் உராய் விசைக்கு என்ன போடுவீங்கன்னு சொன்னா மியூ எம்ஜி என்ற மாதிரி போடலாம் உராய் விசைக்கு. அப்படியே தூரத்தின் பிரமாணம் தான் இப்ப காண வேணும். அவ்வளவும் என்ன இருக்கும்னா இழந்த இயக்க சக்தி அரை எம்பி வர்க்கம். இழந்த இயக்க சக்தி அரை எம்பி வர்க்கமா இருக்கும். இருக்கிற இயக்க சக்தி முழுமையா இழக்கப்படவும். இப்ப என்ன வித்தியாசம்டா, மியூ தான் வித்தியாசம், உராய்வு குணம் தான் வித்தியாசம். இதுல வர எம்ஐயும் இதுல வர எம்ஐயும் வெட்டி விட்டா இப்ப நாங்க எஸ் பிரமாணம் தான் காண வேணும். அப்ப எஸ் பிரமாணத்துக்கு வி வர்க்கத்தின் கீழ் 2 மியூஜி மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இதை நீ நேரடியா இந்த சமன்பாடு எடுத்த சமன்பாடு இருக்குது அதுல பிரதிட்டாலும் சரி. அப்ப வி வர்க்கத்தின் வருமானம் தான் 20. அப்ப 20 தர 20 மாதிரி போட்டுக்கொள்வோம். வி வர்க்கம் 2 தர மியூண்ட பிரமாணம் 0.75. மியூண்ட பிரமாணம் 0.75. இதை நீ 10ஆலையும் பெருக்கி சுருக்கிவியா இருந்தா இப்ப எஸ் பிரமாணம் எவ்வளவு வேண்ட மாதிரி வரும். ஏற்கனவே வந்து எஸ் பிரமாணம் 0.5 உராய்வு குணம் இருக்கேக்கு 40 மீட்டர். இப்ப 0.75 உராய்வு குணம் இருந்திருந்தா 40 மீட்டர் லம்பாக கட்டாயம் குறையத்தான் வரும். அதுக்கு 35 லம்பாக குறைய வரும் ஏபிஎஸ் கூட்டப்படுறதால. இப்ப அது எவ்வளவு வேண்ட மாதிரி தான் நீ காணணும். ஒரு கசுருக்கி விடையே போடுவா எவ்வளவு வேண்ட மாதிரி. ஓகே, அதை சுருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வர சைவரையும் இதுல வர சைவரையும் பட்டி விட்டா இது 7.5 மாதிரி போடலாம் இல்லை. 7.5 இந்த ரெண்டையும் 20ஐயும் பட்டியா இருந்தா 10 மாதிரி போட்டுக்கொள்ளலாம்.
இது 7.5. இப்ப 7.5 200 7.5 பிரிக்கணும். அல்லது நீ இதுல வர 10 இதுல வர 10ஓட வெட்டி விட்டா இது 0.75 0.75 3 கீழ் 4 மாதிரி போடலாம். அந்த 4 கொண்டு நான் மேல ஓடும். 0.75 பாருங்க 3 கீழ் 4 போடலாம். அந்த 4 கொண்டு மேல போட்டு விடுறேன். இப்ப 3ஆல 20 வெட்டுவமா இருந்தா 3 18 மிச்சம் 2 தான் மிச்சம் 6.66 வரும். 6.66 4 பெருக்கிவிட்டா விட வரும். 6 24க்கு 4 எழுதி 2 மிச்சம் 6 24 24 2 26 2 மிச்சம் 6 24 24 2 26. அப்ப 26.64 மீட்டர் 2 மாதிரி வரும். இந்த 26.64 மீட்டர் 35 மீட்டரிலும் பார்க்க குறைவுதான். அப்ப தடையோட இந்த கார் மோதுமா, மோதுகை அடையுமா, மோதுகை அடையாம இருக்குமா? தடையோட இந்த கார் மோதுமா மோதாதா சொல்லுவா. 26.64 மீட்டர் சொன்னா 35 மீட்டருக்கு முன்னுக்கு நின்றும் இல்லை. அப்ப பாருங்க 35 மீட்டருக்கு முன்னுக்கு நின்றுமா இருந்தா தடையோட மோதப்படாது. இந்த மாதிரி இலகுவான கேள்விகள்லாம் சுருக்கப்படக்கூடிய மாதிரி விடைகள்லாம் வருது. பாஸ்ட் பேப்பர் கேள்வி ஒரு 5 கேள்வி செய்து பார்த்தாலே உனக்கு 6வது கேள்வி நீயா செய்யலாம். 5 இல்ல 3 காணும். ஆனா விளக்கமா செய்யணும். அந்த கேள்வியின் முறையை அதுக்கேற்ற மாதிரி வாசிச்சு விளங்கி விளக்கமா செய்யணும். தியரி மட்டும் தெரிஞ்சா போதாது, கேள்விகள் செய்து பார்க்கணும். சரியாடா அப்பா. 6வது கேள்வியை பார்த்துக் கொள்வாம் எல்லாரும். 6வது கேள்வி பார்த்துக் கொள்வாம். இது ஒரு வட்ட இயக்கத்தோட தொடர்பட்ட மாதிரி கேள்வியா வைக்கப்பட்டிருக்க. வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி கேள்வி. வளமையா உனக்கு வட்ட இயக்கத்துல கேள்விப்பட்டிருப்பாய். ஒரு கார் அல்லது ஒரு வாகனம் வட்டப்பாதையில டேர்ன் பண்ணதா இருந்தா வட்டப்பாதையில இயங்குற பொருளுக்கு விலையில் விசை எங்கு நோக்கி இருக்கணும்? விலையில் விசை எங்கு நோக்கி இருக்கணும்னு சொல்லுவா. வட்டப்பாதையில இயங்குற பொருளுக்கு விலையில் விசை எங்கு நோக்கி இருக்கணும்? மாறா கதியில ஒரு வாகனம் வட்டப்பாதையில இயங்குதா இருந்தா அந்த வாகனத்திலே அல்லது அந்த பொருள்ல ஆகிற விலையில் விசை மையம் நோக்கி இருக்கணும். இப்ப மையம் நோக்கி இருக்கணும். அந்த மையம் நோக்கி இருக்கிற விலையில் விசை என்ற பெருமானம் திணிவிலையும் வேகத்திலையும் அந்த வட்டத்தின் ஆரையிலையும் தங்கியிருக்கணும். அதனால அந்த மைய நாட்ட விசைக்குரிய பெருமானம் எவ்வளவா இருக்கணும்டா எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆரண்ட பெருமானத்துக்கு சமனா இருக்கணும் வேற தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு வட்டப்பால் இயங்குற பொருளுக்கு மையத்தை நோக்கித்தான் விலையில் விசை இருக்கணும். தனி விசையில மொத்த விலையில் விசை எவ்வளவு விசை ஆக்கினாலும் அவ்வளா விசையின் விலையில் பெருமானம் மையத்தை நோக்கி இருக்கணும். ஒரு பொருள் வட்டத்துல சுத்தி வருதா இருந்தா அந்த பொருள்ல எத்தனை விசை ஆக்கினாலும் அவ்வளா விசைகளுக்குமான விலையில நாங்க பிரிச்செடுப்புமா இருந்தா விலையில் விசை மையத்தை நோக்கித்தான் வரும். அந்த மையத்தை நோக்கி வர விலையிலுக்குரிய பெருமானம் அவற்றை திணிவிலையும் அவற்றை வட்டப்பாதையில சுத்துற கதியிலையும் ஆரையிலையும் தாங்கி இருக்கு. எம்பி வர்க்கத்துங்கள் ஆறாண்ட மாதிரி விலையில் பெருமானம் வரும். அப்ப எத்தனை விசை ஆக்கினாலும் அவ்வளவுக்குமான விலையில் பெருமானம் மையத்தை நோக்கி இருக்கும். அதான் இந்த மீனிங். அப்ப இதுல ஒரு கார் வந்து வட்டப்பாதையில டேர்ன் பண்ண போதா இருந்தா அவர் என்னென்ன விசை வந்தாலும் அவ்வளவு விசையின் விலையில் பெருமானம் என்னவா இருக்கும்னு சொன்னா மையத்தை நோக்கி இருக்கும். அப்ப ஒரு வட்டப்பாதையில டேர்ன் பண்ற பொருளுக்கு என்னென்ன விசை ஆக்கும்னு சொல்லி தெரிஞ்சிருக்க வேணும். சொல்லுவா. ஒரு வட்டப்பாதையில டேர்ன் பண்ற பொருளுக்கு என்னென்ன விசை ஆக்குமாண்டா ஒன்று அந்த பொருளின் நிறைக்கு சமனான மரதாக்கம் மேலே வரும். பொருளின் நிறைக்கு சமனான மரதாக்கம் அது மேலே வரும். அது இங்க தேவையில்லை. ஏன்னா அது நிலைக்குத்தான் மேலே கீழே சமப்படுத்தி போடும். இப்ப இவர் வட்டப்பாதையில டேர்ன் பண்ண வழி கிடைக்க இந்த கார் விலையில் விசை மையம் நோக்கி இருக்கணுமா இருந்தா ஏன் அந்த விலையில் மையத்தை நோக்கி விரவணும்டா வட்டத்துல இயங்க இருக்கிற பொருளுக்கு அந்த இந்த மையத்தை விலத்தி ஒரு விசை உருவாகும். அது இந்த மையத்தை விலத்தி உருவாகிற விசைன்ற பெருமானத்துக்கு சமனான விசை மையம் நோக்கி விரவணும். அந்த மையத்தை விலத்தி உருவாகிற விசையத்தான் நீங்க வச்சிருப்பாங்க மைய நீக்க விசை என்ற மாதிரி. ஒரு பொருள் சுத்த வலிக்கிடுதா இருந்தா நோமலா நிலைக்குத்தா இருக்கிற பொருள் எல்லாம் சுத்த வலிக்கிடைக்க வெளியில போக வலிக்கிடும். மையத்தை விட்டு விலத்தி போக வலிக்கிடும். உதாரணமா அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு விளையாட்டு காட்டுற பொருள் ஒன்று இருக்குது. குருவி குழந்தை மாதிரி சொல்றது. அதுல பாருங்க நிறைய பூக்கள்களை தொங்கி கொண்டிருக்கு. நடுவுக்கு ஒரு கிளி இருக்கு. அதை வயன் கொடுத்து விட்டா அதுல வர அந்த அவல உருப்படியும் என்ன செய்யணும்னா சுத்தும். சுழற்சி இயக்கத்துக்குள்ளாகும். அப்படி சுழற்சி இயக்கத்துக்குள்ளாக அதுல வர அந்த தொங்கி கொண்டிருக்கிற பூக்களை பாப்பீங்களா இருந்தா அப்படியே எதிரா வெளியில போ வட்டத்தை விட்டு விலத்தி வெளியில போற மாதிரி வரும். போய் ஒரு கட்டத்துல சமன்லையா நிற்கும். வெளியில விரிவடைஞ்சு கொண்டு போய் இப்ப நோபலா நிலைக்குத்தா நிக்கிற பொருள் சுத்தேக்க வெளி நோக்கி விரியுது. சுத்தேக்க வட்டத்தை விட்டு விலத்தி வெளியில போகுது. அதுக்கு என்ன ரீசன்? வெளியில நீக்கிற அந்த மைய நீக்க விசையால வெளியில போகுது. இப்ப அந்த மைய நீக்க விசைக்கு சமனான விசை இள வந்து என்ன செய்ய உள்ள இழுத்திருக்கு. அதுல ஒரு சின்ன நூல் ஒன்று வந்தா அந்த பூக்கள் அது பொழுதுபட்டிருக்கும் அந்த நூல் இல்ல. அப்ப அந்த நூல் என்ன செய்யணும்னா மையத்தை நோக்கி விசையை கொடுத்து அவரை சமப்படுத்தி வச்சிருக்கு. அப்ப இங்க இந்த கார் இந்த இடத்துல வி என்ற வேகத்துல போய் கொண்டிருக்கதா இருந்தா இவருக்கு மேலும் அந்த மட்டத்தை விட்டு விலத்தி ஒரு விசை உருவாகும். அதை சமப்படுத்தக்கூடிய மாதிரி இவருக்கு மைய நாட்ட விசை இருக்கும்.
அந்த மைய நாட்ட விசை எதுக்கு சமனா இருக்கணுமா இருந்தா எம்பி வர்க்கத்துங்களா ஆருக்கு சமனா இருக்கணும். இப்ப இந்த மைய நாட்ட விசை எது கொடுக்கும்னு சொன்னா அந்த டயர் தான் தரையோட முட்டுப்படுது ரோட்டோட. மற்றபடி முன்னுக்கு போறதுக்கு காரணமான விஷயம் அது சில்லு சுத்துறதால இல்லத்த பின்னுக்கு தள்ளும் நிலம் வந்து ஆள முன்னுக்கு தள்ளும். இப்ப இந்த கார் வந்து சறுக்க வலிக்கிடையக்கு சில்லுல சில்லுக்கும் டயருக்கும் மேலான உராய்வு காரணமா மையத்தை நோக்கி அந்த உராய்வு விசை மையத்தை நோக்கி பிடிச்சிருக்கு. உராய்வு விசை இந்த பெரும்பாலும் தான் உள்ள இழுக்க போகுது. அந்த உராய்வு விசை எப்படி வரும்னா அது இந்த மையத்தை நோக்கியே வரும், அந்த வளைவின் மையத்தை நோக்கியே வரும் சரக்கு. மற்றபடி இந்த கார் முன்னுக்கு போற வேறதுக்கு காரணம் சில்லு சுத்துறதால இல்லத்த பின்னுக்கு தள்ளும் நிலம் முன்னுக்கு தள்ளும் அந்த உராய்வு இல்லை. இவர் இப்ப வெளியில சறுக்க வழி கிடைக்க சறுக்க விடாம உள்ளுக்களுக்கு உராய்வு. இந்த உராய்வுண்டா இயக்கத்தை எதிர்க்கு முகமாக தொழிற்படுற விசா உராய்வு. அப்ப இது மையத்தை விட்டு விலத்தி இயங்க வழி கிடைக்க மையத்தை விட்டு விலத்தி போகாத மாதிரி உராய்வு வந்து என்ன செய்யும், மையத்தை நோக்கி இழுக்கும். அப்ப அந்த ரோட்டால அந்த டயருக்கு வந்து உள்நோக்கி விசை ஒன்று உருவாகும், உராய் விசை. அங்க கொடுக்கப்படக்கூடிய உராய் விசையின் எல்லை பெருமானம் தான் நாங்க எஃப்எல் மாதிரி கேட்கிறாங்க. கொடுக்கப்படக்கூடிய உராய் விசையின் எல்லை பெருமானம் தான் எஃப்எல். அந்த எஃப்எல் என்ற உராய் விசை இங்க வர எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆறுக்கு சமனா இருந்தா சறுக்காது. அந்த எல்லை உராய் விசைக்கு சமனா வரக்கூடிய மாதிரி இருக்கும். இது எம்பி வர்க்கத்துங்களா எல்லை உராய் விசையிலும் பார்க்க எம்பி வர்க்கத்தின்கள் ஆரண்ட பெருமானம் பெருசா இருக்குமா இருந்தா அந்த விசையிலும் பார்க்க எல்லை உராய் விசையிலும் பெரிய விசைன்னு செய்யலாது, ரோட்டு குடுக்கலாது. அப்ப அவ்வளவு விசையிலும் பார்க்க பெரிய விசையை ரோட்டு குடுக்கலான்னு சொன்னா அந்த கார் என்ன செய்ய மாட்டா மையத்தை விட்டு விலத்தி சரக்கு வெளியில போயிடும். ஒரு குறிப்பிட்ட விதத்துல வந்து கொண்டிருக்கிற கார் சரக்குப்பட்டு வெளியில பறந்துடும். வெளியில பறந்துடுமே இருந்தா அந்த ரோட்டுன்ற வளைவின் அங்கால பக்கம் மதில் இருந்தா போய் மதில்ல போய் அடிபடும், அல்லது வேற ஏதேன் வேலிகள் இருக்குமா இருந்தா போய் வேலிக்கு போய் தொங்குப்பட்டு கொண்டிருக்கும். ஆக ஒரு குறிப்பிட்ட விதத்திலும் பார்க்க வெண்டில பெரிய விதத்துல போற காருக்கெல்லாம் என்ன நடக்கும் சொன்னா கட்டாயம் அடிபாடு நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கும். அந்த வேகத்திலும் குறைஞ்ச வேகத்துல போறார் வெண்டில போய்க்க வேகத்தை குறைஞ்சு ஸ்லோ பண்ணி போறார் அடிவிடாது. ஏன்னா ஸ்லோ பண்ணிக்க இந்த எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆறக்கூடிய பெருமானம் குறையே இல்லை போகுது. எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆர்ந்த பெருமானம் குறையதா இருந்தா அவ்வளவு பெருமானத்தை அந்த ரோட்டின் உராய்வு என்ன செய்யணும்னா கொடுத்தால வளைவா டேர்ன் பண்ணி போக வைக்குது. இவர் மிகப்பெரிய வேகத்துல வந்தா மிகப்பெரிய விஷயம் மையத்தை நோக்கி கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த உராய்வு. அவ்வளவு விஷயம் அந்த உராய்வு கொடுக்கலாம் இருந்தா ஆள் துளைய வேண்டியா ஒண்ணு செய்யலாது, அவ்வளவு வேண்டியா அதுக்கு பிறகு ஆளை பாக்கலாது. ஓகே, இப்ப உராய் விசைக்கான சமன்பாடு என்ன போடலாம்னா மியூ இன்டு ஆர். அது சமன் எம்பி வர்க்கத்தின் கீழ் மைய நாட்ட விசையை போடலாம் ஆர் மாதிரி எம்பி வர்க்கத்துங்களா. ஆருக்கு என்ன போடலாம்டா அது எம்ஜிக்கு சமனா இருக்கணும், தரையால வழங்கப்படுற மரதா. இந்த பிரமாணம் எம்பி வர்க்கத்தின் கீழ் ஆருக்கு சமனால் இருக்கணும். இதுல வார எம்மையும் இதுல வார எம்மையும் பட்டி விட்டா அந்த வாகனம் சறுக்காம போறதுக்குரிய பாதுகாப்பாக செலுத்தப்பட வேண்டிய உயர்ந்தபட்ச வேகம் தான் கேட்கப்பட்டது. பாதுகாப்பாக போறதுக்குரிய உயர்ந்தபட்ச வேகத்துல அந்த எல்லை உராய்வு செய்த பிரமாணத்துக்கு எம்பி வர்க்கத்துக்குள்ள சமனா இருக்கும். அவன் இந்த டைம்ல இந்த வாகனத்தின் வேகத்தை கண்டா அது வி மேக்சிமமா இருக்கு வாகனத்தின் வேகம். அவன் இந்த வி மேக்சிமத்துக்குரிய ஹோவை வி வர்க்கம் தான் வரப்போகுது. மியூ ஜி ஆர் என்ற மாதிரி வரும், வேற மியூ ஜி ஆர் என்ற மாதிரி வரும். இப்ப வி என்று சொன்னா அவ்வளவு விட்டுக்க வரும். இப்ப இதுல மியூண்ட பெருமானம் என்ன பண்ணணுமா இருந்தா எல்லை உராய்விசைக்கு காரணமான உராய்வு குணகம் எது நிலையியல் உராய்வு குணகம். அந்த நிலையியல் உராய்வு குணகத்தின் பெருமானம் உனக்கு ஏற்கனவே சந்தோம் அவ்வளவு அவ்வளவு நிலையியல் உராய்வு குணத்தின் பெருமானம் அவ்வளவு சொல்லுவா சைவரசம் மட்டும் இடப்பட்டிருக்குது. அப்ப அந்த சைவரசம் மட்டும் பெருமானத்தை பிரதியிட்டா வளவின் ஆரையும் திறப்பட்டிருக்குது. வளவின் ஆர 18 மீட்டர், ஜியின் பெருமானம் 10 ஆப்பா. பிரதிருவியா இருந்தா வி மேக்சிமத்தின் பெருமானம் எவ்வளவு காணலாம் ஒரு செய்வா. அப்ப வி மேக்சிமத்தின் பெருமானம் அவ்வளவு பெருமானமும் ரூட்டுக்கு வரணும் மியூ ஜி ஆர். அவ்வளவு பெருமானம் ரூட்டுக்கு வரணும் மியூ ஜி ஆர் போட்டு பிரதிட்டு சுருக்கி விடுவா.
மியூண்ட பெருமானம் சைவரசம் 8, ஜீண்ட பெருமானம் 10, ஆறுண்ட பெருமானம் திறப்பட்டுக்கு 18. ஆறுண்ட பெருமானம் இதுல வார சைவரையும் இதுல வார சைவரையும் பட்டி உள்ளம். சரிதானே? இது சுருக்கப்படக்கூடிய மாதிரி தான் பெருமானம் இருக்கும்னு நினைக்கிறேன். வேற இதுக்கு முன்னுக்கு பெருமானம் திறப்படுதா ரூட்டுக்கு? இது என்ன போடலாமாண்டா 9 2. அப்ப ரூட்டுக்கு இல்ல 8 தர 9 தர 2 ஓடுறோம் 18 பிரிச்சு எழுதி விடுறேன். 9 வழியில் எடுத்தா என்ன இருக்குமாண்டா 3 2 மாதிரி வரும். 9 வழியில் எடுத்தா 2 2 16. 16 வழி எடுப்பியா இருந்தா 4 2 பேரும். அப்ப 12 மீட்டர் per second. சரியா? பாதுகாப்பாக போகக்கூடிய உயர் வேகத்தின் பிரமாணம் என்ன இருக்குமாண்டா 12 மீட்டர் per second இருக்கு. 12 மீட்டர் per second. ரைட். அது 2020ஆம் ஆண்டு கேள்வி முழுமையா முடிவடைஞ்சு விட்டதா? 2020ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வி. 2017ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வி பார்க்க போறோம். 2017ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வி டூட்ல 6வது எஸ்ஏ கேள்வியா இருக்கு. 2017ஆம் ஆண்டு எஸ்ஏ கேள்வி எல்லாம் விடுவா. ரெண்டாயிரத்தி பதினேழு. ரைட். முளைக்கூட்டு செலுத்தி என்பது கட்டடங்களதும் ஏனைய கட்டமைப்புகளதும் அத்திவாரங்களாக பயன்படுத்தப்படுவதற்கு தரையினுள்ளே முளைக்கூட்டில் எனப்படும் கம்பங்களை செலுத்த பயன்படுத்தப்படும் ஒரு பாரமான நிறையாகும். ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு முளைக்கூட்டி செலுத்தி ஒரு வடத்தினால் உயர்த்தப்பட்டு பின்னர் புவியில் பின்கள் சுயாயனமாக விழுந்து கம்பத்தின் உச்சியில் அடிக்குமாறு விடப்படுகின்றது. இப்ப இந்த கம்பத்தை உள்ள மண்ணுக்குள்ள தாக்க வேணுமா இருந்தா, அமர்த்த வேணுமா இருந்தா, உள்ள முழுமையா புதைக்க வேணுமா இருந்தா, இதுல ஒரு மிகப்பெரிய திணிவுடைய ஒரு கம்பத்தை இழுத்து வச்சிருந்துட்டு அப்படியே விடுவமா இருந்தா வந்து இடத்துல வந்து அடி விடும். மிகப்பெரிய திணி வந்து இடத்துல அடி விளைக்க இவரில் வர விசியால் இதை என்ன செய்ய உள்ள வராங்க. அப்ப இழுத்து இழுத்து போட்டுறாங்க. இதுல வர கைத்தை முழுமையா இழுத்து இழுத்து போட்டு விடுவமா இருந்தா, இதுல வர கைத்தை அது சின்ன மிஷினாலையும் இழுத்து விடலாம் அல்லது கையாலையும் இழுத்து விடக்கூடிய மாதிரி இருக்கலாம். இழுத்துட்டு விடுவமா இருந்தா அந்த மிகப்பெரிய திணிவு இதுல வந்து அடிபடைக்கு இந்த கம்பம் என்ன செய்ய உள்ள இறங்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஒரு திணிவு, ஒரு திணிவின் பெருமானம் திறப்பட்டு கொள்ளணும்னா 8000 கிலோகிராம். சரியா? சரிப்பா. கீழே கேள்விய பாவம். ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு முளைக்குட்டி செலுத்தி ஒரு வடத்தினால் உயர்த்தப்பட்டு பின்னர் புவியின் பின்கள் சுயாயனமாக விழுந்து கம்பத்தின் உச்சியில் அடிக்குமாறு விளைவிடப்படுகின்றது. கம்பம் தரையினுள்ளே விரும்பிய ஆழத்துக்கு தள்ளப்படும் வரைக்கும் இச்செயல்முறை திரும்ப திரும்ப செய்யப்படுகின்றது. திணிவு கேபிட்லேம் 800 கிலோகிராம் உடைய முளைக்குட்டி. அப்ப இந்த முளைக்குட்டிக்குரிய திணிவு கேபிட்லேம் எவ்வளவு தரப்பட்டிருக்கா? 800 கிலோகிராம். 800 கிலோகிராம்ன்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. 800 கிலோகிராம். நார்மலா நீங்க ஒரு மூட்டையை தூக்கினா ஒரு மூடை வந்து எவ்வளவு? 50 கிலோகிராம் இல்லை. இது 800 கிலோகிராம். கிட்டத்தட்ட ஒரு கயஸ் வாகனத்தின் திணி வந்து 1000 கிலோகிராம். அதுல கூட
பயஸ் வாகனத்தின் இப்ப நாங்க ஏற்கனவே செய்த கேள்வி ஒரு காருக்குரிய திணிவு எவ்வளவு திணிவு ஒரு காருடைய திணிவு 1200 கிலோகிராம். அந்த அதுல பார்க்க கொஞ்சம் தான் குறைவு அவ்வளவு பெரிய திணிவு இரும்பு குத்தி வந்து படத்துல அடிவிட போகுது. அப்ப அந்த 800 கிலோகிராம் திணிவு இதுல அடிவிட போகுது. இந்த கம்பத்தின் திணிவு உனக்கு திடப்பட்டிருக்கு எவ்வளவு வந்த மாதிரி அது 2400 கிலோகிராம். இந்த கம்பத்தின் திணிவு பாருங்க 2400 கிலோகிராம். கம்பத்தின் திணிவு 2400 கிலோகிராம். உயரம் ஏச்சின்ற பிரமாணம் 5 மீட்டரில் இருந்து 2400 கிலோகிராம் உடைய ஒரு இலைக்குத்தான உருளை கம்பத்தின் மீது ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் உருளை மேய்க்கிறது. அப்ப இந்த ஏச்சு வந்து உயர்த்திட்டு இருக்கிறோம் எவ்வளவு தூரம் 5 மீட்டர் தூரம். அந்த 5 மீட்டர் தூரத்தில இருந்து இந்த முளைக்குட்டி அதாவது 800 கிலோகிராம் அந்த இரும்பை விடையக்க இந்த கம்பத்துல வந்து மோதப்படுது. மோதுப்படைக்கு என்ன செய்ய போகுது உள்ளாமல போகுது. அது சம்பந்தமான கேள்வி. ஒரு கேள்வி ஒரு திருப்பி ஒரு வாய்க்கு விளங்குவா. நான் சொன்னதிலும் பார்க்க உனக்கு எக்ஸ்ட்ரா விஷயம் கூட விளங்க மேல திருப்பி ஒரு வாய்க்கு பாரா. ரைட். இது ஏற்கனவே இந்த ஏச்சுக்குரிய வருமானம் 5 மீட்டர். ஏச்சின் வருமானம் தரப்பட்ட 5 மீட்டர். 5 மீட்டர் உயரத்தில இருந்து வேற விடுவிக்கப்படைய இந்த கம்பத்துல வந்து மோதப்படுது. கம்பத்துல வந்து மோதப்படுறதால கம்பம் கீழே இறங்க போகுது. சின்ன சின்ன கேள்விதான். ஆனா ஒரு நடைமுறையோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லி கேள்வியை கேட்கிறான். கேள்வி சின்ன சின்ன கேள்வி. சரி ஆதலா செய்வோம். முதலாவது கேள்விய பேர் முளைக்குட்டி முளைக்குட்டி செலுத்தி விழும்போது நடைபெறும் சக்தி மாற்றத்தை குறிப்பிடுது. இப்ப முளைக்குட்டி செலுத்தி வந்து 5 மீட்டர் உயரத்திலிருந்து விழுந்து கம்பத்துல மோதுப்படையக்க என்ன சக்தி எந்த சக்தியா மாற்றம் அடைஞ்சிருக்கும் கேட்கப்பட்டிருக்கு. உயர்த்தி வச்சிருக்கே என்ன சக்தி இருக்கும்னு சொன்னா நிலைப்பான்மை சக்தி இருக்கும். கீழே விடுவிக்கிற மாதிரி இருந்தா புவியீர்ப்பு நிலைக்குத்தா விடுபட்டா கடகரண்டு கீழே வந்து அடிவிட போகுது. அப்ப அந்த எந்த சக்தி நிலைப்பண்பு சக்தி என்னவா மாற்றம் அடைஞ்சிருக்கணும். இதோட வந்து மோதுப்படுதா இருந்தா கீழே வேற வேற வேகம் கூடுமில்லாப்பா. வேகம் கூடினா என்ன சக்தி வந்திருக்கணும் இயக்க சக்தி இல்லை வந்திருக்கணும். அப்ப எந்த சக்தி எந்த சக்தியா மாற்றம் அடைஞ்சிருக்கணுமா இருந்தா நிலைப்பண்பு சக்தி அல்லது அழுத்த சக்தி இயக்க சக்தியா மாற்றம் அடைஞ்சிருக்கணும் இல்லைன்னா சரி என்ற நேரடியா வசன கேள்வி. முளைக்கூட்டி செலுத்தி விழும்போது நடைபெறும் சக்தி மாற்றத்தை குறிப்பிட வேண்டும் கேட்டா நிலைப்பான்மை சக்தி இயக்க சக்தியாக மாற்றம் அடைஞ்சிருக்கும். அது அவலாம் எழுதினா போதும். எழுதுவா நிலைப்பான்மை சக்தி அப்பன் இயக்க சக்தியா மாற்றம் அடைஞ்சிருக்க வேணும். 2வது கேள்வியை பார்த்துக்கொள்வா அப்பன். 2வது கேள்வியை பார்த்துக்கொள். மோதுகைக்கு சற்று முன்னர் முளைக்கூட்டி செலுத்தியின் கதியை கணிக்க. இந்த இதோட வந்து மோதுப்படையக்க என்ன வேகம் என்ற மாதிரி காணணும் கதி. என்ன போடலாம் சமன்பாடு. நிலைப்பண்பு சக்தி இயக்க சக்தியா மாற்றமடையதா இருந்தா ஈஸியா ஒரு சமன்பாடு போட்டு விடலாம். பழமையான சக்தி காப்பு விதி. இழந்த நிலைப்பண்பு சக்தியின் பிரமாணம் பெற்ற இயக்க சக்தியின் மாதிரி போடலாம் இல்லை. இழந்த நிலைப்பண்பு சக்திக்குரிய பிரமாணம் பாருங்க பெற்ற இயக்க சக்தியின் மாதிரி போட்டுக் கொள்வாய். இழந்த நிலைப்பண்பு சக்திக்குரிய பிரமாணத்துக்கு தான் என்ன சமன்பாடு போடலாம்னா எம்ஜிஹெச். இழந்த நிலைப்பண்பு சக்திக்கான சமன்பாடு எம்ஜிஹெச். பெற்ற இயக்க சக்திக்கான சமன்பாடு அரே எம்பி வர்க்கம். பெற்ற இயக்க சக்திக்குரிய சமன்பாடு அரே எம்பி வர்க்கம். அப்ப எம்ன்ற பிரமாணம் அங்கால இங்கால கேன்சல் ஆயிரும். குறுக்க பெருக்குவீங்களா இருந்தா பி வர்க்கத்துக்கான கோவை என்ன வரும்னு சொன்னா 2GH என்று வரும். அப்ப விக்குரிய கோவை என்னடாப்பா வரும் ரூட் ஆஃப் 2GH என்று போடலாம் இல்லை. விக்கான கோவை என்று சொன்னா ரூட் ஆஃப் 2GH என்ற மாதிரி போட்டுக்கொள்வாய். இப்ப பிரதியிட்டா வீண்ட பிரமாணத்தை காணலாம். பிரதிடுவா 2 தர ஜீண்ட பிரமாணம் பாருங்க 10 ஏச்சின பிரமாணம் தரப்பட்டிருக்கு 5 மீட்டர். அப்ப எவ்வளவு வரும் 2 10 இதுவும் 10. அப்ப 2 10 தர 10 இருக்கும். வெளியில எடுத்து விட்டா 10 மீட்டர் பெர் செகண்ட். சரி கிடைச்சிலேயே உள்ளுக்கு 10 தர 10 இருக்கும். அதாவது 100 வர போகுது. 100 வழியில் எடுத்தா 10 மீட்டர் பெர் செகண்ட். இதுல என்ன கரைச்சல் இருக்குது. இலகுவா சேவியா இருந்தா இலகுவா ஜோசிப்பியா இருந்தா அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி விட வந்து கொண்டு இருக்கும். நீ வாசிக்காம ரை பண்ணாம கொள்ளாம வீட்டுல படுத்திருந்தா தான் விட வராது.
நான் சொல்றதுல எந்த ஒரு பிழையும் இல்லை. நீ ட்ரை பண்ணாம வீட்டுல படுத்திருப்பியா இருந்தா அடுத்த கட்டம் நீ முயற்சி செய்யல, முயற்சி செய்யாட்டி பிரயோசனம் பெற போறது இல்லை. முயற்சி செய்யற ஆட்கள் முழு பேருக்கும் பலன் கிடைக்கும். ரைட். மூன்றாவது கேள்வியை பார்த்துக்கொள்வா. மூன்றாவது கேள்வியை பார்த்துக்கொள். மோதுகைக்கு சற்று முன்னர் முளைக்குட்டி செலுத்தியின் உந்தம். உந்தமண்டா உனக்கு தெரிஞ்சிருக்க வேணும். 10ஆம் ஆண்டு பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். உந்தமண்டா என்ன? உந்தமண்டா உந்தமண்டா திணிவு தர வேகம் இல்லை. உந்தமண்டா அப்ப உந்தமண்டா என்ன போடலாம்டா? திணிவு தர வேகம். திணிவிண்ட பிரமாணம் தான் தரப்பட்டிருக்குது. எவ்வளவு? 800 கிலோகிராம். அந்த முளைக்குட்டிக்குரிய திணிவிண்ட பிரமாணம் 800 கிலோகிராம். 800 கிலோகிராம். எவ்வளவு வேகத்துல இப்ப மோதப்பட போதுதான் கண்டனான். எவ்வளவு? 10 மீட்டர் பெர் செகண்ட். மோதப்படுற வேகத்தின் பிரமாணம் 10 மீட்டர் செகண்ட் -1. அப்ப 800 தர 10 எவ்வளவு? 8,000. 8,000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. 8,000 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -1. மோதுகைக்கு சற்று முதல் அந்த முளைக்குட்டி செலுத்தி எது என்று சொன்னா இந்த திணிவு அதுக்குரிய உந்தத்தின் பிரமாணம் போடுவா. மூன்றாவது கேள்வி முடிஞ்சு. அப்ப ஏ பார்ட் முழுமையா முடிஞ்சேன்னு நினைக்கிறேன். சரியா? ஏ பார்ட். பி பார்ட்டை பார்த்துக் கொள்வா. பி பார்ட். பி பார்ட் கேள்வி. பி பார்ட். முளைக்கூட்டி செலுத்தி கம்பத்தின் உச்சிக்கிடையே உள்ள மோதுகைக்கு பின்னர் முளைக்கூட்டி செலுத்தி பின்னதைப்பினால் பின்னதைப்பது இல்லை எனவும் அதற்கு பதிலாக அது கம்பத்துடன் தொடுகையிலிருந்து கம்பத்தை தரையுள்ள இலைக்குத்தாக செலுத்துகின்ற எனவும் கொள்கை. மோதுகைக்கு சற்று பின்னர் தொகுதியில் உந்தம் மாத்திரம் காக்கப்படும் எனவும் கொள்கை. பின்பிறவற்றை கணக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, இது அடிபட்ட உடனே அடிச்சிட்டு தெரிச்சு மேல போகலையா? சரியா? இந்த முளைக்கூட்டி செலுத்தி விடத்தோட அடிபடுதா இருந்தா அடிபட்டுட்டு தெரிச்சு பின்ன கீழே அடிச்சிட்டு இந்த கம்பத்தோட சேர்ந்தே உள்ள நுழைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. இந்த கம்பத்தோட சேர்ந்தே கீழே கொஞ்சம் தினம் போகுது. அப்படி கம்பத்தோட சேர்ந்தே கீழே கொஞ்சம் தினம் போதா இருந்தா இந்த செட்டப்ல உந்தம் மட்டும் காப்படையுது என்று எடுத்துக்கொண்டு. ஏன்னா இது பூரண மீள்தன்மை ஏற்ற மோதிகையா இருக்கு. ஏன்னு சொல்லுவா? மீள்தன்மையான மோதிகைண்டா பார், பட்டது தெரிக்க வேணும், இயக்க சக்தி காக்கப்படும். பூரண மீள்மையான மோதிகையாண்டா சேர்ந்தே இயங்குறாருன்னா மீள்தன்மையற்ற மோதுகை. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அடிபட்ட பிறகு அந்த கம்பத்தோட சேர்ந்தே கீழே போகுது. அப்ப என்ன மோதுகை? மீள்தன்மை அற்ற மோதுகை. அப்ப சக்தி காக்கப்படாது, இயக்க சக்தி காக்கப்படாது. சரி, ஓகே. முதலாவது கேள்வி. மோதுகைக்கு சற்று பின்னர் கம்பத்துடன் முளைக்கூட்டி செலுத்தியின் கதை. மோதுகைக்கு சற்று பின்னர் என்ற உந்த காப்பு விதியை நாங்க பிரயோகிக்கலாம். இந்த திசையில என்ன கீழ் நோக்கி தான் ஆரம்பத்தில் இயங்குது. இயக்க திசையிலேயே உந்த காப்பு தத்துவத்தை பிரயோகிக்கிறேன். உந்த காப்பு விதிப்படி. அப்ப உந்த காப்பு விதி என்னவா இருக்கும்னா, ஆரம்ப உந்தத்தின் பிரமாணம் இறுதி உந்தத்தின் பிரமாணத்துக்கு என்னவா இருக்கணும்? சமனா இருக்கணும். ஆரம்ப உந்தம்ன்றது யாருக்கு மட்டும் இருக்கு சொல்லுவாங்க? ஆரம்ப உந்தம் இந்த முளைக்குட்டிக்கு மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப அந்த முளைக்குட்டிக்குரிய ஆரம்ப உந்தத்துக்குரிய பெருமானம் தான் கண்டனாங்க. எவ்வளவு? 8,000. அது சமன். இறுதி உந்த பிரமாணம் எதுக்கு இருக்க போகுது? 2 பேருக்கும் சேர்த்து இருக்கும். 2 பேருக்கும் சேர்மானமா இருக்கிற இறுதி கதியின் பிரமாணம் தான் காண வேணும். அப்ப 2 பேருக்கும் சேர்மான திணிவு 8,000தோட 2,400 கூட்ட வேணும் இறுதி திணிவு. அப்ப 8,000தோட நீ கூட்டிக் கொள்ள வேணும், 2,400 கூட்ட வேணும். இது திணிவு தர இப்ப வார வேகத்தின் பிரமாணம் தான் காண வேணும். 2 பேரும் சேர்ந்து கீழே போற வேகத்தின் பிரமாணம் காணணும். ஆரம்ப உந்தம் முளைக்கூட்டிக்கு மட்டும்தான் இருக்க போது. ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம் உடைய 2 பேருக்கும் சேர்த்து திணிவு போடணும். 2 பேரும் சேர்ந்து இல்லை கீழே போகுது. 8,000தோட 2,400 கூட்ட வேணும். இப்ப வீண்ட பிரமாணத்தை கண்டா இலகுவா வீண்ட பிரமாணம் வரும். 8,000 விங்கால 8,000தோட 2,400 கூடினா எவ்வளவு வரும்? 8,000 2,000 10,000 10,400 வரும். இன்டு வி. இதுல வார 2 சவரையும் இங்கால வார 2 சவரையும் பட்டி விடுவாய். அப்ப வீண்ட பிரமாணம் எவ்வளவு வரும்? 80 கீழ் சரியா 104 சுருக்கி விடைய போடுவா. சுருக்கி விடைய போடுவா. அட 8,000 இல்ல 800 மாறி போடுங்க. 800 8,000 நியூட்டன் 800 கிலோகிராம்.
அப்ப ஆரம்பத்துல இது 8,000 உந்தம், இது 800 இல்லை. அப்ப 800ஓட 2,400 கூட்ட வேணும். 800ஓட 2,400 கூட்டினா எவ்வளவு வரும்? 800ம் 2,400, 800ம் 2,400 கூட்டுவியா இருந்தா நான் நினைக்கிறேன் கூட்டி விடையை போட்டு சுருக்கி விடையை போடுவோம். என்ன விடைய என்ன மாதிரி விடையை போட்டு விடையை சுருக்கி போடுவோம். என்ன விடைய என்ன மாதிரி சுருக்கி விடையை போடுவோம். 8,000 நியூட்டன். ஆனா போட வேண்டியது இங்கால திணிவு. இப்ப திணிவின் பிரமாணம் 800ஓட 2,400 கூட்ட வேணும். அவ கூட்டின அங்கால 8,000 தான் போடணும். அது உந்தம். 800 தர 10 8,000, அது உந்தம். இங்கால வாரது 800ம் 2,400 கூட்ட வேணும். கூட்டினா അതിന്റെ திணிவால கொண்டு பிரிச்சா வீண்ட பெருமானம் எவ்வளவு கொண்டு வாங்கி போடுவா. வீண்ட பெருமானம் சுருக்கினாக விடையை போட்டுக்கொள்வா. சுருக்கினாக எவ்வளவு வருது? வீண்ட பெருமானம் 8,000ன் கீழ் 2,400 என்ற கூட்டினா 3,200. அவ 2,000 பட்டுவாய். 80ன் கீழ் 32 பேரும். அப்ப 80ன் கீழ் 32 சொன்னா 16ஆல சுருக்கி விட்டா 16 5 80, 16 2 32. ஸோ 2,5, 2,5 மீட்டர் per செகண்ட் நேரம். சரியா? 2,5 மீட்டர் per செகண்ட். ரெண்டாவது கேள்வியை பார்த்துக்கோ. ரெண்டாவது கேள்வி செய்து முடிச்சாக்க நோட் பண்ணி முடிச்சா ரெண்டாவது கேள்விக்கு விடையே போடுவா. ரெண்டாவது கேள்விக்கு விடையே போட்டுக்கொள்ளலாம் செய்து முடிச்சா. ரெண்டாவது, மோதுகைக்கு சற்று பின்னர் கம்பத்துடன் முளைக்கூட்டி செலுத்தின் இயக்கப்பாட்டு சக்தியாகும். ரெண்டு பேருக்கும் சேர்மானமான இயக்க சக்தி. ரெண்டு பேருக்கும் சேர்மானமான இயக்க சக்தின்னா இயக்க சக்திக்கு என்ன சமன்பாடு? அரை எம்பி வர்க்கம். இயக்க சக்திக்குரிய சமன்பாடு அரை எம்பி வர்க்கம். அப்ப அரைதர எம்மின்ற பிரமாணம் தரப்பட்ட ஒட்டுமொத்த சேர்மானத்தினதான் 3,200 கிலோகிராம். ரெண்டு பேருக்கும் சேர்த்து நினைவு. வேகத்தின் பிரமாணம் தான் இப்ப கண்டனாங்க 2,5. 2,5 2,5 தர 2,5, 2,5 வர்க்கம் இல்லை. ரெண்டு தரம் போட்டு பெருக்கிடுவோம். 2,5 2,5 வி வர்க்கம். இப்ப நான் காண வேண்டியது இந்த பெருமானத்தை சுருக்கினா எவ்வளவு இயக்க சக்தியை மறக்கலாம். சுருக்கினாக்கள் விடையே போடுவா. என்ன விடையிடுவா? மோதுகைக்கு சற்று பின்னர் கம்பத்துடன் முளைக்கூட்டு செலுத்தி இயக்கப்பாடு சக்தி. அப்படியே நேரடியா சின்ன சின்ன கேள்விதான் பேரு. குழந்தை புள்ள கேள்வி மாதிரி கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இதை போய் கஷ்டம்னு சொல்லி போட்டு டிரைவண்ணா கொண்டா வீட்டுல இருந்தா கரைச்சலா தான் இருக்கும். டிரைவண்ணா எழுதலாம் எல்லாரும். இப்ப பாருங்க, இதை சுருக்க வேணும். ரெண்டையும் 3,200 பட்டினா எவ்வளவு வரும்? 3,200 ரெண்டையும் பட்டி உரிமையா இருந்தா சுருக்கினா ஈரோண்டு 2, ஈராறு 12, 1,600 வரும். 1,600. இதுல வார ரெண்டு சதவீதம் இதுல வார பதத்தையும் பட்டி விடும். 25 தர 25 வரணும். 25 25. இப்ப 25 25 இருக்கும்னா 625. தானே அது? 25 25 625. அப்ப நீ இதால பெருக்கி விடுவியா இருந்தா 16ஆல பெருக்கி விட்டா நான் நினைக்கிறேன் 10 கிலோ ஜூல் அந்த மாதிரி வரும். 10 கிலோ ஜூல் இல்ல 10,000 ஜூலியா இருந்திருக்கு. அதாவது 10 கிலோ ஜூலியா இருக்கணும். சுருக்கி பாரு. சும்மா இருக்கா சுருக்கி பார்க்கணும். டிரைவ் தான் விட வரும். 25 25 பெருக்கி விட்டா 625. அதை 16ஆல பெருக்கினா சரி 625 16ஆல. அல்லது இதுல 2,5 5 2 போட்டு இதே 5 2 போட்டு உனக்கு ஏற்ற வழியில சுருக்கி பார்க்கலாம்.
மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வியை பார்த்துக்கொள்வோம். பி பாட்ல மூன்றாவது கேள்வி. ஒவ்வொரு மோதுகையிலும் மேலே வீரனில் கணிக்கப்பட்ட சக்தியில் 40 வீதமானது கம்பத்தை திரைக்குள்ளே செலுத்துவதற்கு பயன் தரும் விதமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு குறித்த மோதுகையில் அது கம்பத்தை தரையினுள்ளே சைவரசம் சென்டிமீட்டருக்கு செலுத்தினால் கம்பத்தின் மீது தாக்கும் சராசரி தடை விசையை கணிக்கு. இப்ப இது கம்பத்துல வந்து மோது படையக்கு மொத்தமா கீழ் நோக்கி இப்ப என்னென்ன விசை இருக்குமெண்டா இதுல தனியா போற படத்தைய மொத்தமா கீழ் நோக்கி என்னென்ன விசை இருக்குமென்னு கேட்க போறீங்களா இருந்தா ஒரு என்னென்ன விசை இருக்குமென்ற மாதிரி பார்வா. இது கம்பத்துல வந்து மோது படையக்கு இதுக்கு மேல எது வரமாட்டா அந்த முளைக்குட்டியும் சேர்ந்து வரப்போகுது. முளைக்குட்டி நவட்டத்தினையும் சேர்ந்து வரப்போகுது. இதுக்கு மேல இவ ரெண்டு பேரும் சேர்ந்தான் கீழறாங்க போயிடும். இப்ப இவையில என்னென்ன விசைன்ற பிரமாணம் தாக்கணும். இலை குத்தா என்னென்ன விசை பிரமாணம் தாக்கணும். ஒன்று இவற்றை நிறைந்த பிரமாணம் ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து நிறைந்த பிரமாணம் பெறும். ரெண்டு பேருக்கும் இருக்கிற நிறைந்த பிரமாணம் பெறணும். வேற என்ன வரும். இப்ப இந்த மண்ணால திருப்பி எதிர் விசை ஒன்று உராய் விசை ஒன்று வழங்கப்படும். தடை விசை ஒன்று ரெண்டு பேருக்கும் சேர்த்து அந்த தடை விசைன்ற பிரமாணம் நாளுக்கு நெய்ஃப் பண்ண மாதிரி அந்த தடை விசைன்ற பிரமாணம் தான் இப்ப ஒண்ணு கேட்கப்படுறது. என்ன நிறைந்த பிரமாணம் மட்டும்தான் இருந்திருக்குமா இருந்தா இது கடைசி மட்டும் கீழ் நோக்கி ஆறு முடிய கொண்டே இல்லை போயிருக்க போகணும். யோசிப்பார் கீழ் நோக்கி மட்டும்தான் விளையல் விசை இருந்திருக்குமா இருந்தா நாங்க அந்த கம்பத்தை கொண்டு வந்து அடிச்சு விடையக்கு கம்பத்துக்கு மேல முளைக்குட்டியை கொண்டு வந்து அடிச்சு விட்டு இருந்தா தொடர்ந்து கீழ் நோக்கியே தான் போய் கொண்டிருக்கும். ஆனா இது போய் ஓய்வடையதா இருந்தா அடிபட்டு இறுகிப்பட்டு போய் ஒரு இடத்துல நிக்கிறதா இருந்தா கட்டாயம் இவருக்கு இயக்க திசைக்கு எதிர் திசையெல்லாம் விசை கூடவே இருந்திருக்கும். அவன் எதிர் திசையில வார விசை எது கொடுத்துருக்கோம் சொல்லுவா. அந்த மண்ணால வார தரையால வார எதிர் விசை தரை உரையாய விசை கொடுத்துருக்கு. இந்த தரை வந்து திருப்பி என்ன செய்யணும்னால தள்ளும். அந்த விசாவும் கூட வேற இருந்திருக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து. அவருக்கு கீழ் நோக்கி இறங்கியக்க எம்ஜியா இந்த மேல் நோக்கி வார எஃப்ஆ கூட வேற சொல்லுவா. கீழ் நோக்கி இயங்கி கொண்டிருக்கேக்கு தரைக்குள்ள கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கேக்கு நிறைந்த பிரமாணமா தரையால மேல் நோக்கி வார அந்த உராய் விசையில பிரமாணமா கூட வேற. வேகம் பூச்சியமாதா இருந்தா இயக்க சக்தி குறையதே இல்லை. அப்ப தடை விசார பெருசா இருக்கணும். அவ கீழ் விசையிலும் பார்க்க மேல் விசைன்னு வேற இருந்திருக்கணும். கூட வேற இருந்திருக்கணும். அவ கீழ் விசையிலும் பார்க்க மேல் விசை கூட வேற இருந்திருக்கணுமா இருந்தா உனக்கு ஒரு சமன்பாடு தெரியும். தடை விசை தர தூரமண்ட பெருக்கம் என்னவா இருக்குமெண்டா இயக்க சக்தி மாற்றம் என்ற மாதிரி போடலாம். சரி மாதிரியா தடை விசைற தூரமண்ட பெருக்கம் என்ன போடலாம் இயக்க சக்தி மாற்றம் என்ற மாதிரி போடலாம். ஆனா இதுல வார தடை விசைக்கு என்ன போடணுமா இருந்தா மேல வார விசையில இருந்து கீழே தாக்குற நிறைந்த பிரமாணத்தை கழிக்க வேணும். அதை இயங்குற தூரத்தால பெருக்க வேணும். இவ்வளவு என்னவா இருக்குமெண்டா அந்த இயக்க சக்தி மாற்றம். ஆனா இது கீழே இறங்குறதுக்காக பயன்படுத்தப்பட்ட இயக்க சக்தி இதுல 40 தான் பயன்படுத்தப்பட்டிருக்கா. அப்ப நீ என்ன பண்ணணும் சொல்லுவா. 100ல 40 வீதத்தின் வருமானம் எவ்வளவு வண்டி மாதிரி போடணும் 10,400 அப்படியா 10,000க்கு 100ல 40 வீதம் தானே கீழே போறதுக்கு பயன்படுத்தப்படுறதா இருந்தா அப்ப அவ்வளவு தடை விசேர தூரம் தான் இவ்வளவு விளந்து இயக்க சக்தியா இருக்கணும். மிச்சம் என்ன மாதிரி இருக்கும்னு சொன்னா அது வெப்ப சக்தியா வந்திருக்கலாம் ஒளி சக்தியா வந்திருக்கலாம் வேற வேற சக்தியா மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப இந்த இயக்க சக்தியா மாற்றப்பட போற தூரத்துக்கான காரணம் இந்த 40 வீதம். அப்ப இவ்வளவு சக்தி இந்த 40 வீதம் தான் அந்த தடை விசேர தூரம் நடந்திருக்கும். சரியா தடை விசையால இயக்க சக்தி மாறுற பிரமாணம் தரப்பட்டிருக்கு 40 வீதம் என்ற மாதிரி. அப்ப இந்த இயக்க சக்தி இந்த 40 வீதம் தான் இந்த இறங்குற ஆழத்துக்கு பயன்படுத்தப்பட போகுது. அப்ப மிச்சம் ஒளி சக்தியா வரும் வெப்ப சக்தியா வரும் வேற வேற சக்தியா மாற்றம் அடைஞ்சிருக்கும். எங்களுக்கு அதுவே இல்லை இப்ப. ஆனா என்ன கேட்கிறான் இப்ப எவ்வளவு தூரம் இறங்கி இருக்கும் வேற கேட்கிறான். எஸ் பிரமாணம் அதான் இல்ல எஃப் பிரமாணம் கேட்கப்படுது. 1000 சென்டிமீட்டர் என்ற தூரம் இறங்குதா இருந்தா அந்த தடை விசைன்ற பிரமாணம் எவ்வளவா இருந்திருக்கும்னு தான் ஒண்ணும் சமன்பாடுல பிரதிநிதியா இருந்தா அந்த எஃப் பிரமாணம் தடை விசைன்ற பிரமாணம் எவ்வளவு என்ற மாதிரி காணலாம். சுருக்கி நாக்கள் விடைய கூட சுருக்குவா போட்டு பாப்போம் பிரதிருவோம். எஃப் பிரமாணம் தான் நான் காண வேணும். எம்ஜின்ற பிரமாணம் ரெண்டும் சேர்த்து எவ்வளவு
3200 கிலோகிராம். எஸ்ன்ற பெருமானம் 1000 சென்டிமீட்டர் கீழே இறங்குது அந்த அடியில. இதை சுருக்கி போடுவோமே. இதுல வார 2 சவரையும் இதுல வார 2 சவரையும் வெட்டி விடுவோம். வெட்டினா இங்க 40 100 எவ்வளவு? 4000. இங்கால வார பெருமானம் டாப்பா 4000. இந்த பெருமானம் நாங்க எஃப்ன்ற பெருமானம் தான் காண வேணும். இந்த சசன் ரெண்டை கொண்டு அங்கால பிரிக்கிறேன் நான். இங்கால வார பெருமானம் எஃப் மைனஸ் 3200. அது சமன் 4000 கீழ் சைவரசம் 2 பேரும். அவ 2 தடவை 10 இன்ச்சியை ஒன்று போட்டா 10 இன்ச்சியை ஒன்றை கொண்டு வந்து மேல போடுவாய். இவ ரெண்டையும் இந்த 4000ஐயும் வெட்டி விடுவியா இருந்தா 2000 என்ற மாதிரி பேரும் இல்லை 2000. அப்ப 20000 பேர போகுது. ஓகே, இந்த 2000 தடவை 10000. அப்ப எஃப்ன்ற பிரமாணம் என்ன இருக்கணும்? 20000 நீ கூட்ட வேணும். 3200 கூட்ட வேணும். 3200 கூட்ட வேணும் 20000. அப்ப 20000 3200 கூட்டினா எவ்வளவு வரும்? இது எம்ஜி. அதுல எவ்வளவு ரிட்டன்? 3200 32,000. அப்ப 32,000 பேர் வேணும். இந்த எம்ஜி அல்ல 32,000. 20000 32,000 கூட்டினா 52,000 வரை வேணும். 52,000 நியூட்டன். அப்ப 52 கிலோ நியூட்டன். 52 கிலோ நியூட்டன். இதுல எஃப்ன்ற பெருமானம், இது எம்ஜி. எம்ன்ற பெருமானம் தான் 3200. அது ஜியாலையும் பெருக்க வேணும். 32,000 இல்ல வரும். 32,000 போட்டா அந்த 32,000 கொண்டு நீங்க கூட்ட வேண்டி வரும். 32,000 கொண்டு கூட்டுவியா இருந்தா 20,000 32,000 கூட்டினா எவ்வளவு வரும்? 52,000. அப்ப 52 கிலோ நியூட்டன் வேற போட்டு விடலாம். வேற எம்மிண்ட பெருமானம் தான் 3200. அது ஜியாலையும் பிறக்க வேணும். ஓகே, பி பார்ட் கேள்வி முழுமையா முடிவடைஞ்சு விட்டது. சி பார்ட் அது ஒரு சின்ன கேள்வி தான், ஆனா நிறைய விளக்கம் தர்றான். ஆனா கேள்வி சின்ன கேள்வி தான். பார்வா ஈஸியா செய்யலாம். சி பார்ட் கேள்வியை பார்த்துக்கொள்ளுங்க. சி பார்ட் போட் அடிக்க போறேன். குயிக்காலது வா. சி பார்ட் 10 மீட்டர் உயரமும் 3 மீட்டர் ஆரையும் உள்ள ஒரு சீரான உருளை மரக்கம்பம் ஒரு 2 காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மணற்பாங்கான மண்ணிலுள்ளே முழுமையாக தள்ளப்படும் ஒரு நிலைமையை கருதுக. ஒரு 2 காட்டப்பட்டுள்ளவாறு கம்பத்தை வைத்திருக்கும் போது அது தாங்கத்தக்க உயர்ந்தபட்ச சுமை எஃப் சமன் ASFS பக ABFB மைனஸ் W. இதுல அந்த AS AB FS FE எல்லாம் என்னென்ன மாதிரி தரப்படுது? ASன்னா அந்த முழுமையான வார வலை பரப்பளவு பிரமாணம் தான் நமக்கு AS நிறப்பட்டிருக்கு. AB என்றது கீழே வார அந்த வட்ட பரப்பளவு. அதே மாதிரி FB FS என்றது வந்து அலகு பரப்பளவு ஆக்கிற விசைகள். அது வலை பரப்புல வார அலகு பரப்புல வார விசை. மற்றது கீழே வார வட்ட பரப்பு. ஏண்டா இதுல வார அந்த வலைபரப்பு, இந்த வலைபரப்புல மேல் நோக்கி சின்ன சின்ன விசையா குட்டி குட்டி விசை நிறைய வரும். അതിന്റെ அலகு பரப்புல வார விசையின் பெருமானங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அந்த எஃப்எஸ் என்ன மாதிரி. கீழே இருக்கிற இந்த வட்ட பரப்புல வார மேல் நோக்கி வார சின்ன சின்ன விசையின் பெருமானம், அலகு பரப்புல வார விசையின் பெருமானம் தான் சொல்லப்பட்டிருக்கு. FB என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வேற தொடர்ச்சியா இங்கு W ஆனது கம்பத்தின் நிறையும், AS ஆனது மனுடன் தொடுகையில் இருக்கும் கம்பத்தின் வலைபரப்பின் பரப்பளவும். இந்த AS என்றது இந்த வலை பரப்பளவுன்ற பெருமானம் தான் AS. ஒரு உருளைண்ட வலை பரப்பளவுக்கு என்னடா சமன்பாடு? ஒரு உருளைண்ட வலை பரப்பளவுக்கு சமன்பாடு என்ன? 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பாய் ஓஎல்ல. உருளைண்ட வலை பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? AS 2πr into L போடலாம் இல்லை? ஏன் ஒரு உருளை என்று சொன்னா இந்த மாதிரி தான் வட்ட உருளையா இருக்க போகுது. இந்த வட்ட சுற்றுலா என்னவா இருக்குமெண்டா RR உருளையா இருந்தா 2πr. இந்த நீளம் வந்து நீ எல் எடுப்பியா இருந்தா இது இப்படியே விரிச்சு விடுவியா இருந்தா இந்த பக்கம் 2πr பேரும். இதுதான் எல் பேரும். அப்ப இந்த பரப்பளவு தான் மலை பரப்பளவு அறிஞ்சிருக்கும் ஆரம்பத்துல. அப்ப 2πr இதை எல்லாலையும் இருக்கும். நீளந்திர அகலம் தான் இப்ப செவ்வக பரப்பளவு. ஒரு உருளையை நாங்க விரிச்செடுப்புமா இருந்தா ஒரு செவ்வக மாதிரி வரும். அப்ப உருளைன்ற வலை பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? 2πr into L. இதுகள் தெரிஞ்சிருக்க வேணும். அதே மாதிரி கீழே வாரது வட்ட பரப்பளவு. ஒரு வட்ட பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? வட்ட பரப்பளவு அதுக்கு πr இருக்கும். வட்ட பரப்பளவுக்கான சமன்பாடு πr இருக்கும். இதுகள் தெரிய வேணும். அப்ப AS என்றது வலை பரப்பளவு, அதே நேரம் AB என்றது சரியா AS என்றது வலை பரப்பளவும் வலைபரப்பளவும் FS ஆனது அலகு பரப்பளவுக்கு கம்பத்தின் வலைபரப்பின் மீது உள்ள சராசரி திட விசை. FS என்றது என்ன இருக்கும்னா அலகு பரப்பளவு ஆக்கிற விசை நிபுணமானதான் FS.
எஸ்பி என்று என்ன இருக்கும்னா கீழே வார வட்ட பரப்புல வார விசை பெருமானம் தான் எஸ்பி. அப்ப அலகு பரப்புல வார விசை என்றால் அதுக்குரிய அலகு என்ன இருக்கும்? ஒரு அமுக்கம் மாதிரி வரும், அலகு பரப்புல தாக்குற விசை. அப்ப எஃப்எஸ்க்கும் எஃபிக்கும் உரிய அலகு என்ன வரணும்? நியூட்டன் மீட்டர் மைனஸ் ஒன் வரணும், அலகு பரப்புல தாக்குற விசை. ஓகே. ஏபி ஆனது கம்பத்தின் அடியின் குறுக்குவெட்டு பரப்பளவும், எஃபி ஆனது அலகு பரப்பளவுக்கு கம்பத்தின் அடி மீது தரையில் உள்ள சராசரி தடை விசையமாகும். இப்ப எஃப்எஸ் பெருமானம் தரப்பட்டிருக்கு 5 தர 10 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2, அலகு பரப்புல தாக்குற விசையத்தால நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. அடுத்தது தரப்பட்ட பெருமானம் அது எஃப்எஸ் இல்ல எஃபி 2 தர 16, அது மாறி கிடக்குது, சூட்ல மாத்திக்கொள். எஃபி பெருமானம் தான் தரப்படுது. எஃபி பெருமானம் 2 தர 16, 2 தர 16 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2. எஃபிக்குரிய பெருமானம் 2 தர 16 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2, மாத்திக்கொள். மரத்தின் அடர்த்தியின் பெருமானம் 8 தர 12 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் சிறிய கம்பத்துக்கு எஃபின் பெருமானத்தை கணிக்க பையன் பெருமானம் 3. இப்ப எஃபின் பெருமானத்துக்கு தான் சமன்பாடு தரப்பட்டிருக்கு, பிரதிநிதியா இருந்தா கணிக்கலாம். போடுவா, போட்டு விடையே போடுவா, சுருக்கினா அந்த சமன்பாடுல போட்டு பிரதிடாப்பா விடையை போட்டுக் கொள்வா. ஓகே, எல்லாம் கவனிவா. நான் செய்யறேன். எஃப் சமன் ஏஎஸ் இன்டு எஃப்எஸ் ஆக ஏபி இன்டு எஃபி மைனஸ் டபுள் 2. இதை போட்டு பிற வேணும். ஏஎஸ் பெருமானத்துக்கு என்ன ஒண்ணுமா இருந்தா வலை வரப்படவில்லை. அப்ப 2πr இன்டுவேல் 2πr இன்டுவேல் அதை எஃப்எஸ் ஆல விறக்கணும். ஏபிக்கு போகணும் வட்ட பரப்பளவில்லை, πr வர்க்கம். அப்ப πr வர்க்கம் இன்டு எஃபி அப்படியே டபுள் 2 கழிக்கணும். இப்ப பையக்கு சொல்லியாச்சு பெருமானம் 3. அப்ப 2 தர 3 தர 6 பெருமானம் தரப்பட்டது எவ்வளவு? 6 பெருமானம் தரப்பட்டது எவ்வளவு? 6 சைவரசம் 3 மீட்டர் அரை. அப்ப சைவரசம் 3 மீட்டர் அரைன்னு சொன்னா இதுல சைவரசம் 3 மீட்டர். எல்லின்ற பெருமானம் உனக்கு தரப்பட்டிருக்கு எவ்வளவு? 10 மீட்டர் எல்லின்ற பெருமானம். எஃப்எஸ் பெருமானம் தரப்பட்டிருந்தது 5 தர 14, 5 தர 14. இதை போட்டு சுருக்கிற கூட்டி கழிக்கிற வேலைதான். ஆக பையன் பெருமானம் பாருங்க 3, 6 பெருமானம் சைவரசம் 3. அப்ப சைவரசம் 3 வர்க்கம். எஃபி பெருமானம் தரப்பட்டது எவ்வளவு? 2 தர 16. எஃபி பெருமானம் 2 தர 16 மைனஸ் டபுள் 2. அப்ப டபுள் 2க்கு என்ன உடலம்னா அந்த கம்பத்துக்குரிய நிறை, அந்த நிறைந்த பெருமானம் நேரடியா தராம, சரியா, நிறைந்த பெருமானம் அடர்த்தி தரப்பட்டிருக்குது. அப்ப அந்த அடர்த்திக்கு நாங்க என்ன போடலாம்னா கனவளவு தர அடர்த்தி தர ஜின்னு போடலாம் இல்லை, சரியா. என்று இப்ப கம்பத்தின் உயரங்கள் பெருமானங்கள் எல்லாம் தரப்பட்டிருக்குது. இது ஒரு வேற கம்பம் மேல சொல்லப்பட்டிருக்குது, மரக்கம்பம். சரி, அதுக்கு கனவளவு டபுள் 2க்கு என்ன போடலாம்டா கனவளவை அடர்த்தியால பெருக்கி ஜியால பெருக்கி விட்டா நிறைந்த பெருமானம் வரும். அடர்த்தி என்ன திணிவு கனவளவு. அப்ப திணிவண்டா கனவளவு அடர்த்தி, கனவளவு அடர்த்தியால பெருக்கினா திணிவடாப்பா, அது ஜியால பெருக்கினா நிறை. அதுலயும் கனவளவுக்கு என்ன விடணுமா இருந்தா அடிப்பரப்பு திரையுயரம் πr வர்க்கம் இன்டு h போடணும் கனவளவுக்கு. அப்ப இதுல வர டபுள் 2க்கு என்ன போடுவாண்டா πr வர்க்கம் இன்டு h, πr வர்க்கம் இன்டு h என்ன ஹ்க்கு பதிலா எல், அது ரோஜியாலையும் பெருக்கணும், அதுலயும் நீ சுருக்கணும். எல்லாமே சுருக்கல் வேலை தான். πr வர்க்கம் இன்டு ஹ்க்கு பதிலா எல்ல போட்டா ரோ தரப்பட்டிருக்கு, ஜி அளவு இருக்கணும். இவன் நாங்க இது இவ்வளோத்தையும் சுருக்கி ஒரு குறிப்பிட்ட வருமானமா நான் போட்டுக்கொள்றேன். சின்ன கேள்விதான், சுருக்கல் வேலை தான், பார்த்து பிரதிட்டா சரி. சரியா, இதை விட ஈஸியா கேள்வி வர போறது இல்லை. இதுல வார சைவரையும் இதுல வார சைவரையும் பற்றி விடலாம். அடுத்த கட்டம் பாருங்க, 2 6 6 18. சரியா, இதுல 14 இருக்குது, அல்லது 3 15 15 இதுல 6 16 எவ்வளவு? 90 இல்லை. அப்ப 90 தர 14. இதுல வார பிரமாணம் 90 தர 14, 3 15 15
345 45 90 90 தர 14 ஆக இந்த பெருமானத்தை சுருக்குவோம். சைவரசம் 3 வர்க்கம் வேண்டா சைவரசம் 3 தர சைவரசம் 3 போடலாம். சரியா? சைவரசம் 3 வர்க்கம் சைவரசம் 3 தர சைவரசம் 3 போடன். இதுல வார சைவரையும் இதுல வார சைவரையும் இதுல வார 14ஐயும் பட்டினா எவ்வளவு வரும்? 14 மிச்சம் பெறும். இப்ப 3 9 9 3 27 27 2 54. அப்ப என்ன போடுவாய்? 54 தர 14 போடலாம். சாக அங்கால பிரதிடுறேன். பையன் வருமானம் 3 ஆறு வர்க்கத்தின் வருமானம் என்ன போடலாம்டா சைபர் தசம் சைபர் 9 போடுறேன். சைவரசம் 3 தர சைவரசம் 3. எல்லிന്റെ வருமானம் திறப்பட்டுக்கிறோம்னு சொன்னா 10 மீட்டர் எல்லிന്റെ வருமானம். ரோவிന്റെ வருமானம் திறப்பட்டுக்கிறோம்னு சொன்னா 8 தர 10 2 8 தர 10 2 ஜீന്റെ வருமானம் 10. போட்டு சுருக்கடாப்பா சுருக்கினா விட வரும் சுருக்கப்படும். அப்போ 9 தர 15 இதுல இருக்கிறது. ஆக 5 தசம் 4 தர 15 மைனஸ். சரி, இதுல வர வருமானம் மைனஸ் மைனஸ். இதுல வர 2 சதுர வெட்டி விட்டா இதுல வர 10 2 வெட்டி விடலாம். 2 சதுர வெட்டி விட்டா இதுல 9 வரும். இப்ப 9 72 72 3ஆல பெருக்கணும். சரியா? 72 3ஆல பெருக்கினா 106 3 21. அப்ப 216 216 தர 10 2 வரும். 216 தர 10 2. சரியா நான் சொல்றது? இதுல ஒரு 10 இருக்கு, அதுல ஒரு 10 இருக்குது. 216 தர 10 2 சொன்னா 2.16 தர 14. 2.16 தர 14. இப்ப இவ்வளோத்தையும் நீ சுருக்கிவியா இருந்தா எஃப்க்குரிய பிரமாணம் பெறும். சுருக்கி விடைய போடுவா. தேவையான இது எல்லாத்தையும் நீ 14 வச்சு கூட்டி விடலாம். அல்லது இதையும் கூட்டன் 15 இருக்குது. 15 9ஓட 5 தசம் 4 கூட்டுவியா இருந்தா 9 5 உழவு 10 14 14 தசம் 4 14 தசம் 4 தர 15 14 தசம் 4 தர 15 சொன்னா 14 தசம் 4 தர 15 சொன்னா 1 தசம் 4 4 தர 14 1 தசம் 4 4 தர 14 மாதிரி போடலாம். சாரி 144 தர 14. அதுல இருந்து 2.16 தர 14 கழிக்கணும். சரியா? 144 இருந்து 2.1 வரை கழிக்கணும். கழிவா எவ்வளவு? 144 இருந்து 2.16 கழிக்கணும். 10ல 6 போனா 4. இதுல 10ல என்ன 9ல 1 போனா எவ்வளவு? சரி, கிட்டத்தட்ட பாருங்க 141.84. அப்ப என்ன வரும்னு சொன்னா 1.4 1 தர 16 1.4 1 8 1.4 1 8 தர 10 6 பிரமாணம் வரும். இதுல இருந்து 2 தானே தள்ளி குத்திருக்கிறேன். 1.4 1 8 தர 16. சில ஸ்கீம்ல உங்களுக்கு மட்டம் தட்டி போட்டிருப்பான். 1க்கு பின்னுக்கு இருக்கிறதானா 5லும் பார்க்க பெருசா இருந்தா 1 கூட்டி கொடுக்கலாம் இல்லையா? அப்போ 1.4 2 தர 16 இருக்கு ஸ்கீம்ல. எல்லாம் சுருக்கப்படும். அதுக்காக தான் சுருகி காரணம். மற்றபடி நான் சுருக்க தெரிய மாட்டில்ல. நீ சுருக்கலாம். உனக்கு ஒரு நம்பிக்கை விரும்புறதுக்காக தான் சுருகி காரணம். இந்த மாதிரி நீ சுருக்கி சுருக்கி போடலாம். நீ பெரிய பிரமாணம் பார்த்துட்டு சுருக்கப்படான்னு சொல்லி முதலே மனதுக்கு யோசிச்சு கொண்டு சுருக்கா முடிவியா இருந்தா அது விடுற புள்ள உள்ள புள்ள இதை இறங்கி சுருக்கிறவன் வந்து இப்படி எடுத்து மாசம் எடுத்துன்னு போயிடுவான். நீ எடுப்பான். இதான் நீங்க விடுற பிள்ளைக்கும் அவன் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம். நீ கஷ்டம்னு சொல்லி போட்டு அப்படியே கேள்வியை பார்த்துட்டே விட்டு போவியா இருந்தா பிரயோசனம் இல்லாம போயிடும். ஆனா இது என்ன செய்யலாம்னா சுருக்கினா சுருக்கப்பட வேண்டியதுக்காக தான் இப்ப சுருகி காட்டினான். மற்றபடி எனக்கு இதுல சுருக்க வேண்டியது நான் இப்படியே போட்டு போயிடலாம். பழமையா எல்லா வாத்தியமா தானே செய்யறது. வருமானத்தை போடுவாங்க. அடுத்த கட்டம் என்ன செய்வீங்கன்னு சொன்னா விடையே போட்டு போயிடுவாங்க. உனக்கும் அப்படியா நல்ல ஒன்று மட்டும் பார்த்து கொண்டு இருப்பாய். நீ கடைசி மட்டும் சுருக்க மாட்டாய். ஃபைனல் பேப்பர்ல போயிருக்க அந்த பிரச்சனை விளாங்க எங்கெங்க பிரச்சனை விடுறாண்டமே. சரியா? ஆக பாஸ் பேப்பர் கேள்வியில சுருக்கல்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. சுருக்கப்படும் படிவா சுருக்கி விடையெல்லாம் வரும். அப்படி விடையெல்லாம் பெறத்தாலும் பலமையா எல்லாருக்கும் வருது. படிக்கிற ஆக்களுக்கே வருது. ரைவன்ற ஆக்களுக்கே வருது. ரைவண்ணா ஆக்களுக்கே வருது இல்லை. இந்த பாஸ் பேப்பர் கேள்வியில பிரச்சனை இருக்காது. ஒரு ஆளால எடுக்க முடியுது, மற்ற ஆளை எடுக்க முடியலையா இருந்து என்ன பிரச்சனை? நீ எதோ போல விடுறாய்.
எடுக்க முடியாது வந்து இதை புலவிட்டு கொண்டிருக்கிறாய். அந்த பிள்ளைகள்லாம் எங்க இருக்கிற மாதிரி நான் பார்த்து பார்த்து வச்சிருக்கேன் நான் சொல்றதுக்கு. சரியா? அந்த பிள்ளைகள் நீ எங்கெங்க விட்டுருக்கேன் ஒவ்வொரு பாயிண்டா பார்த்து பார்த்து வச்சிருக்கணும். அந்த பிள்ளைகளை சொன்னாதான் நீ திருத்தலாம் தவிர இல்லாட்டி திருத்திடாது. எவ்வளவுதான் பாடத்தை ஒரு ஆள் வந்து படிப்பிச்சாலும் நீ விடுற பிள்ளைகளை கண்டுபிடிச்சு சுட்டி காட்டாம விட்டா உனக்கு ரிசல்ட் வராது. அந்த சுட்டி காட்டுற வேலைக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா திருப்பி திருப்பி அந்த உனக்கு போன முறையும் எக்ஸாம் வந்து ரிசல்ட் போட்டான். ஒரு ஆள் விடுற பிள்ளைகளை கண்டுபிடிச்சு சொன்னாதான் அவர்ல திருத்தம் பெறும். மற்றும்படி என்னதான் சொன்னாலும் பழைய மாதிரி எல்லாருமே பழைய வெள்ள வெளியே பாடிக்கொண்டுட்டா ரிசல்ட்ல மாற்றம் இருக்காது. முழுப்பேர்ல ரிசல்ட்ல மாற்றம் இராது. பழமையா படிக்கிறவன் படிச்சு கொண்டிருப்பான், இடையில நிக்கிறவன் இடையில நின்று கொண்டே இருப்பான், பின்னுக்கு நிக்கிறவன் பின்னுக்கு நின்று கொண்டே இருப்பான். மாற்றம் இருக்காது. பழமையான ஓட்டம் மாதிரி ஓடிக்கொண்டிருக்க முடியாது. வித்தியாசம் பெறாது. ஒரு புரிம்பார மாற்றம் பெறணுமா இருந்தா எங்கள் இருக்கிற பிள்ளைகளை ஒன்றில் நாங்களே கண்டுபிடிக்க தெரியணும். இல்லாட்டி இப்ப நான் உன்னை கைட் பண்ணணுமா இருந்தா உன்னில் இருக்கிற பிள்ளையை கண்டுபிடிச்சு நான் சொன்னா நீ அதை திருத்தக்குள்ள மாதிரி இருக்கும். அப்படி உன்னில் இருக்கிற பிள்ளைகளை நான் கண்டுபிடிச்சு வச்சு ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டு வருவேன். அதை நீ திருத்தி கொண்டு வருவியா இருந்தா மாற்றம் பெறும். இந்த வேலையை மிச்ச மாத்திமா செய்யறையில வளமையா எல்லாம் மாத்திமாரும் செய்யற வேலை என்ன? பாடத்தை படிப்பாங்க, பாடத்தை படிப்பிக்கிற வேலையை பார்க்க போயிடறாங்க. அடுத்த கட்டம் என்ன செய்ய போயினோம்னு சொன்னா பாச பேர்கள் செய்ய போயினும். இந்த வேலையை எல்லா சேராக்களும் சேர்த்தா வளமையா எல்லா சேராக்களும் செய்யறவே வித்தியாசமா ஒன்றும் டிரைவ் பண்றையில. அந்த வித்தியாசமா டிரைவ் பண்ணேக்கா என்ன இருக்கும்னு சொன்னா முயற்சி கூடவே இருக்கும். நிறைய கேள்வி செய்து பார்க்கறது மட்டுமண்டி இல்ல, அங்க என்னென்ன பிள்ளை நீ விடுற அந்த மாதிரி தேடி தேடி பிடிச்சு அந்த பிள்ளைகளை திருத்தி கொண்டு போகணும். ஓகே, நாளைக்கு சந்திப்பு. மிச்ச கேள்வியை செய்து பார்த்து கொண்டு வா. ஒரு கேள்வி இருக்குது டீப் பார்ட் கேள்வி, அதை லைவ் பண்ணி கொண்டு வா, நாளை பார்ப்போம்.